ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கோயிலில் தான் இருக்கேன். என்னோடய டெய்லி ரொட்டீனை பற்றி இந்த வீடியோவில் நான் காட்டலான்னு இருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம். வேலைக்கு கிளம்பியாச்சு. ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் டெய்லி காலைல 6 மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பட் என்னோடய வாழ்க்கையில் எப்பவும் மத்தியானம் 12 மணி 2 மணி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா என்னோடய டியூட்டி டைமிங் 9 hours. ஸோ 2 to 11 or 4 to 1 என்னோட ஜாப் டைமிங் இருக்கும். கோயிலில் வந்து எனக்கு 4.5 yearsக்கு மேலே ஆச்சு. ஏதோ போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெயில் இங்கே 50 degree Cக்கு மேலே இருந்துச்சு. அப்படியே உயிரோடு கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோணும். பட் இப்போ பரவாயில்ல, வெயில் எவ்வளோ மாரி. ஆனால் ஒன்று, குவைத்தில் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐ மீன் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே. ஹோல் குவைத்தே ரொம்ப க்ளீனாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கேன். என்னோடய ரூம்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ் இருக்கும். பஸ் ஸ்டாப் போயிட்டு பாருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ரோடெலாம் க்ராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணணும். ஏன்னா இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் வண்டி, டாப் ஸ்பீடில் போகும், இடிச்சிக்கிட்டு போகும். ஸோ பார்த்து க்ராஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது இப்போலாம். பிடிச்சாச்சு. நம்ம ஃபேவரட் சீட் லாஸ்ட் ஆச்சு. இது வந்து பஸ் டிக்கெட், சிட்டி பஸ். ஓகே, இது ரூபாதினாருக்கான டிக்கெட். எல்லா பஸ்லேயும் பொதுவாக ரூபாதினாரில் தான் டிக்கெட் இருக்கும். ஒரு சில பஸ்ஸில் 300 ஃபில்ஸில் இருக்கும். ஓகே, நான் ஒரு தினார் கொடுத்தேன். அவங்க பேலன்ஸ் எனக்கு 750 ஃபில்ஸ் கொடுத்தாங்க. ஸோ குவைத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரப்பட்ட நோட், கிழிஞ்ச நோட் புறம் செல்லும். நம்ம இந்தியா மாதிரி இல்லை, கிழிஞ்ச நோட்டு செல்லாது, அங்கே கொடுத்தா இல்லைப்பா வாங்குறதில்ல, நீ வேறு நோட்டு கூட, அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. எப்படிப்பட்ட டேமேஜ் இருந்தாலும் இங்கே செல்லும் குவைத்தில். ஸோ இதுதான் ஒரு பஸ் டிக்கெட்டுக்கான காசு, ரூபாதினார். 250 ஃபில்ஸ் இன்டூ 4 பண்ணால் ஒரு தினார். ஓகே, 250 ஒரு தினார். இது ஹாஃப் தினார், 500 ஃபில்ஸ். கரப்பட்ட நோட் கரெக்டாக மாட்டிச்சு என்கிட்ட. ஓகே, ஆல்வேஸ் கோ வித் ஸ்மைல். ஸோ பஸ்ஸை பார்க்குறீங்களா? ஃபுல் ஏசி, டபுள் டெக்கர் பஸ்ஸு. நான் பஸ்ஸை காமிச்சிருப்பேன், இப்போ போகிற வழியில் காட்டுறேன். நான் அர்ஜென்ட்டாக இருந்தது பார்த்தீங்களா? இந்த பஸ்ஸு போகுது பாருங்க. இது கேபிடிசி பஸ், ப்ளூ கலர் பஸ். இது கவர்மெண்ட் பஸ்ஸு. இப்போ ரெட் கலர் பஸ் வந்து ப்ரைவேட் பஸ். நம்ம ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சிக்னல் மேக்ஸிமம் ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 minutes கிட்ட டிராஃபிக் இருக்கும். எல்லா சிக்னல்லையும் டிராஃபிக் இருக்கும் அந்த பீக் ஹவர்ஸில். ஏன்னா ஜாபுக்கு போகிறவங்க, ஜாப்லேருந்து வரவங்க, அந்த டைமில் ரொம்ப டிராஃபிக் இருக்கும். டைமிங் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
டபுள் டெக்கர் பஸ் இருக்குது. வேற மாதிரி நம்ம ஊரில் இதெல்லாம் எப்போ வரும்? நான் இங்கே சால்மியா சிட்டியில் தான் இருக்கேன் நான். ஆனால் ஒர்க் பண்ணுறது ஷர்ட்டில். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ப்ளூ பில்டிங் தெரியுதுல்ல, இதுதான் டாப்பஸ்ட், ஐ மீன் ஹையஸ்ட் பில்டிங் இன் குவைத். டாப் ஹையஸ்ட் பில்டிங். ஸோ பஸ் ஸ்டாப்பை விட்டு இறங்கி இப்போ வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆஃப்டர் 1 hour or 2 hours I'll be back. Okay. சரி, ஓகே, வந்தாச்சு. வரேன், பிரேக்கில் வரேன். ஸோ வேலையிலேருந்து கிளம்பியாச்சு. பிரேக்கில் போயிட்டுருக்கேன் சாப்பிட. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. இப்போ டைம் என்ன ஆகுது? 4:30. என் பிரேக்ஃபாஸ்ட்டே இப்போ தான், தெரியுமா? நான் ஏன் இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றேன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஏன்னா என் டியூட்டி முடிய 2 ஆகிடும் 3 ஆகிடும். ஸோ போயிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கே 4-5 ஆகிடும் மார்னிங். ஸோ நான் ஏந்திரிக்கிறது 12 இல்லைனா 2 அந்த மாதிரி. ஒரு டால் ரைஸ் ஆம்லெட் நான் மோஸ்ட்லி இதுதான் சாப்பிடுவேன். டால் ரைஸ் ஆம்லெட் இல்லைனா சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் நான் அதை சாப்பிட மாட்டேன். இங்கே நல்லா இருக்காது. இந்தியன் மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப இஷ்டம். சாப்பாடு வரணும். சாப்பிட்டாச்சு. சாப்பிடும்போது ஏன் வீடியோ எடுக்கலன்னா எங்கள் அம்மா சொல்லிடுறாங்க சாப்பிடும்போது பேசக்கூடாது, அதனால தான் வீடியோ எடுக்கிறேன். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போதான் தெம்பாக இருக்குது. சாப்பிட்ட உடனே தான் ஒரு எனர்ஜி ஒன்று கிடைக்குது. பட்டுன்னு செம்ம வியூ இல்லை? ஸோ இப்போது மறுபடியும் நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். 11 o'clock முடியும். 11 o'clock அப்புறம் மறுபடியும் வீடியோவில் வரேன். ஸோ வேலையை விட்டு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:05. இன்னொரு 10 minutes பஸ் ஸ்டாப்புக்கு போகணுன்னா பஸ் மிஸ் ஆகிடும். ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிட்டுருக்கேன். லாஸ்ட் பஸ் 11:15 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பஸ் கிடையாது. சப்போஸ் பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா டாக்ஸியில் பசிமா மாலோட ஸ்டாப்பிங்கில் தான் நிற்கிறேன். நான் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் எப்போனாச்சு அசிமா மால் பற்றி நான் போடுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபைனலாக பஸ் முடிச்சாச்சு. ரூமுக்கு போயிட்டுருக்கேன். ரூமுக்கு போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போகணும். நம்மளை மாதிரி எத்தனை எலிங்க இங்கே மாட்டுவீங்கன்னு பார்க்குறீங்களா? பாருங்க, இவங்க எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க தான். எல்லாரும் ஃபாரினில் ஒருத்தர் உண்மையாலே என்ஜாய் பண்ணுறான்னா அது வேலையில் மட்டும்தான். அங்கே அமைகிற டீம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ வேலையில் ஜாலியாக இருப்பாங்க. ஸ்டாப் வந்துடுச்சு. இறங்குவோமா?
வழியாக இறங்கியாச்சு பஸ்ஸை விட்டு. இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியில் பில்டிங் கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அங்கே சாப்பிட்டு போகலான்னு. ஸோ இதுதான் லைஃப் இங்கே. ஓகேவா, டெய்லி வேலைக்கு போகணும், சாப்பிட்ணும், மறுபடியும் வரணும், சாப்பிட்ணும், தூங்கிடணும், அதே மாதிரி தான் இங்கே ஓடிட்டுருக்கேன். ஸோ சாப்பிட்டாச்சு. இப்போது பில்டிங்குள்ளே போயிட்டுருக்கேன். லிஃப்ட்டு அது ஏறி ரூமுக்கு போய் தூங்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் வேலை இல்லை. தூங்கி எழுந்துச்சி நாளைக்கு டியூட்டிக்கு ரெடி ஆகணும். சொல்லாமா ரூமு வந்தாச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஆச்சு. இப்போ ஸ்லீப்பிங் டைம். ஸோ பை going to sleep. அடுத்த வீடியோ பண்ணுறேன். பாய்.